சென்னை செனாய் நகரைச் சேர்ந்தவர் தினகரன். இவர் சாலை ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சொந்தமான இரும்பு ரோடு ரோலர் மீஞ்சூர் பகுதியில் சாலை பணிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. பணிகள் முடிந்து கடந்த செப்டம்பர் 15 மீண்டும் சென்னைக்கு கொண்டு செல்வதற்காக மீஞ்சூர் வண்டலார் வெளிவட்ட சாலை வழியாக சென்றது. சோழவரம் சுங்கச்சாவடி அருகே செல்லும் ரோடு ரோலர் பழுதானது. ரோடு ரோலரை யார் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் டிரைவர் அங்கேயே விட்டுவிட்டு சென்றார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி வாகனத்தை சரி செய்து கொண்டு செல்வதற்காக தினகரன் மெக்கானிக்குடன் அங்கு வந்தார். ஆனால் அங்கிருந்த ரோடு ரோலரை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் சோழவரம் போலீசில் புகார் தெரிவித்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் லாரி ஒன்றில் ரோடு ரோலர் ஏற்றிச் செல்லப்பட்டது தெரிந்தது. அதையடுத்து லாரியின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த அலெக்ஸ், கோபிநாத், வெங்கடேசன் ஆகிய 3 பேர் ரோடு ரோலரை திருடியது தெரிந்தது. நீண்ட காலமாக கேட்பாரற்று கிடந்ததால் கிரேன் உதவியுடன் ரோடு ரோலரை லாரியில் ஏற்றி திருடி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. அதையடுத்து சோழவரம் போலீசார் 3வரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த ரோடு ரோலர், லாரி ஆகியவை கைப்பற்றப்பட்டன.